எவ்வளோ நேரம் இப்படி அழுதுட்டு இருக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். அழுவு வர வரைக்கும் அழுவேன். அடி வாங்க போகிற பாரு கண்ணத்துல. எதுக்கு? எதுக்கு அழுதுட்டு இருக்காது சொல்லு, காரணம் சொல்லு. தெரியாதா? அது காலையாக சொன்னேன் ஒன்று. ஆ கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் நான் என் கூட இருக்கீங்க. அதுவும் இப்போ வேற இந்நேரத்தில் நான் போயிடுவேங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ண சொல்லுதேன்? நான் விருப்பத்தோடு போகிறேன்னு நினைக்கியா நீ? இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏம்மா இப்படி கஷ்டப்படுத்துகிறான்? எனக்கு அழுவே வருது, நான் என்ன செய்ய? ஆளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? ம் நினச்சிக்காரு. ம் என்ன செய்யம்மா? நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கல்ல, நம்மகிட்ட சொல்கிறாங்க, எப்படி போகாமல் இருக்க சொல்லுதா சொல்லு. நான் சொன்னேன், இருந்தாலும் கஷ்டப்படுறாங்கல்ல, அதனால தான் போகிறேன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ம், சரி. ஊருக்கு போறியா? ம் ம், ஊருக்கு போகிறேன். இங்கே இருந்த அப்புறம் உங்களை ரொம்ப தேடுவேன். ஊருக்கு போனால் என்னை தேட மாட்டிங்களா? அப்படி இல்லை, டைம் பாஸ் பண்ணிடுவேன். இங்கே இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் திருப்தியாக இருப்பேனே. இங்கே இருந்தால் கஷ்டமாக இருக்கும் ரூமில். சரி, அம்மா கூடயே போகிறீங்களா? ஆமாம், அப்புறம் அத்தையை கொண்டு ஒரு டைம் விடணும், அப்புறம் என்னையை கொண்டு ஒரு டைம் விடவா? நீங்கள் அங்கே போகிறீங்களா? நீங்கள் கொண்டு வந்து விடுதீங்களா? நானா நானா கொண்டு வந்து விடணும்? விட முடியுமா? டைம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, அங்கேயும் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் உடனே இங்கேயும் கிளம்ப கஷ்டமாக இருக்கும்னு தான் நான் படம் அம்மா கூப்பிட்டு போக சொன்னேன். ம், அதான் நான் அத்தை கூட போகிறேன். கஷ்டமாக இருக்காமா? ம் என்ன கேள்வி உங்களுக்கு தெரியாதா? ம், எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? உண்மைக்கு நான் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து மாட்டேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோம்லாம், அவனால் போக சொன்னதுக்கு போக மாட்டேன்ட்டானே. அந்த சார் சொன்னதுக்கு நான் சரி போகிறேன்ட்டு போயிட்டு வந்தேன். அது இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டேன்னு நான் எதிர்பார்க்கலையே. சரி, இருக்கட்டும், போயிட்டு வாங்க. நான் பார்க்க வருவீங்களா இடையில? ம், டெலிவரியோட வந்துடுவீங்களா? கூட இருப்பீங்களா? அதான் எனக்கே தெரியல, எனக்கு முன்னாடி பின்னாடி இருக்குமான்னு தெரில, அதே டேட்டில் இருக்குமானே எனக்கு தெரில. அங்கே வேறு அவங்க டேட் சொல்ல மாட்டாங்க. வேலையாட்டு முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தா முடிச்சு வச்சுட்டு உடனே வராத, ஆடிட்டு முடிச்சுட்டு வா அப்படிங்காங்க. ஒரு வேலை டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி டெலிவரி ஆகலை அப்படின்னா முடிஞ்சிச்சுன்னா நான் உடனே வந்துடுவேன். என்னம்மா? அப்போ முடிஞ்சாதான் வருவீங்களா? இல்லை, நான் ட்ரை பண்ணுறேன். சரியா? உனக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிட்டுனா கால் பண்ணு. சரியா? நான் வர ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? கண்டிப்பாக வர பார்க்க. என்னம்மா? அப்படி உனக்கு சுச்சுவேஷன் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், வயிறு வலிக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் சிம்டம் தெரிஞ்சோடனே எனக்கு ஃபஸ்ட்லேயே கால் பண்ணிடுறேன்னா, நான் அப்போ தான் கிளம்பி வர நல்லாயிருக்கும் சீக்கிரமா. சரியாம்மா? ம், சரி மாமா. ஓகேவா? இப்போ ஹாப்பியாக இருக்கீங்களா மிஸ்ஸஸ்? ஆமாம். நான் என்னைக்கு கிளம்பணும்? நீங்கள் என்னைக்கு கிளம்புறீங்க? நாளைக்கா நாளை கழிச்சா? நீங்கள் கிளம்புற பிறகு நான் கிளம்பட்டுமா? வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க, அப்புறமா நான் கிளம்புறேன். ஓகேவா? ஏன் மாமா? அப்படி தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னம்மா? எப்போதும் யாரு கூடயாட்டு இருக்கணும், தனியாக இருக்கக்கூடாது. சரியாம்மா? ம், சரி. இங்கே இருந்தீங்கன்னா சௌமியா பாவி எப்போதும் இங்கே தான் இருப்பாங்க உங்கள் கூடயே. டென்ஷன் இல்லை எனக்கும். அதான் அப்போதே சொல்லிட்டேன்ல, நான் இங்கே இருக்குது பிரச்சனை இல்லை. இருந்தால் உங்களை தேடுவேன். அப்புறம் அக்கா சின்ன பையனை வச்சிட்ருக்காங்க. திடீர்னு ஒன்று நான் பவி என்ன பண்ணுவான்? அவன் அத்தை வேற இல்லைல்ல. அக்கா வேணா இங்கே வர சொல்லிட்டா? ம் வேண்டாம், நான் அங்கே போகிறேன். சரி, எதுனாலும் எனக்கு உடனே நியூஸ் சொல்லணும். என்னம்மா? எப்போதும் ஃபோனை கையில் வச்சுக்கணும். என்ன யார் சொல்கிறாங்களோ இல்லையோ உங்கள்கிட்ட இருந்து எனக்கு தகவல் வரணும். சரி மாமா. சொல்லுங்கள், நாளைக்கு போகிறீங்களா நாளை கழிச்சு போகிறீங்களா? நாளை கழிச்சு போட்டுமா? சரி, போகலாமே. நாளைக்கு ஆஃபீஸ் போகிறீங்களா? ஆமாம், போகணும்ல. என்ன நாளைக்கு லீவ் எடுக்கீங்களா? எதுக்கு? சும்மா தான், தெரியாதா? ஓகே, என் மிஸ்ஸஸ் சொல்லிட்டாங்க, லீவ் எடுத்துருவோம். என்ன பிளானு? பிளான்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சு இப்படி சொல்லிட்டீங்க? உங்கள் கூட இருக்கலான்னு தான். சரி தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஏதாச்சும் வேணுமாம்மா? வாங்கி தரட்டா? நாளைக்கு வெளியே போமா? வாங்கணும், வாங்குவோம். என்ன வேணும்? என் மாமா. உங்க கூட தானே இருக்கேன், அப்புறம் என்ன? ம் இன்னைக்கு சொல்லலை, நாளைக்கும் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன், அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் ஊர் போகிறீங்களா? ஊருக்கு தான் போகிறேன், அவ்வளோதான். புரியுதா? எனக்கு வச்சுட்டு என் முன்னாடி என் மைண்டில் இல்லைன்னு இல்லை. பார்ப்போம். அட்டிங் இருந்தால இப்போ போயிருக்கும்போது பேசலையே வந்துட்டேன். பேசுனீங்க. அப்புறம் என்ன? ஊருக்கு போயிட்டு படிக்கணும். என்னம்மா? இப்போயுமே வந்து படித்து வச்சுக்கோங்க, புரியுதா? பிற டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குல்ல, அப்புறம் என்ன?
உனக்கு குழந்த பிறந்தனா படிக்க டைம் இருக்காது, புரியுதா? நானும் வேறு இல்லை. எப்பவுமே கொஞ்சம் படிங்க, போர் அடிக்காமல் இருக்கும். ம் சரி. தூக்கம் வருதுன்னு வந்து தூங்க போகிறேன்னா இப்போ என்னாச்சு? தூக்கம் வரலையா? அது கோவம். தெரியுது, ஏகி சொன்னீங்க, தெரியாமல இருக்கு. இப்போ தூக்கம் வரலையா? தூங்குமாமா. அழகா மாட்டியில் படுத்துருந்தாலாம் ஏன் கேள்வி வச்சிங்க? சரிப்பா, வாங்க படுவாங்க, தூங்க வைக்க. நானும் தூங்குதேன், 2 பேர் தூங்குமா? ம் சரி. ஊருக்கு போய் எப்படி தூங்குவீங்க? ஒரு நாள் 2 நாள்லாம் ஓகே. பழகிக்கிறேன். ஓகே சரி வாங்க. ஹலோ ரசிதா, ரூமுக்கு வாங்க. மே கமிங் சார். ஆமாம் உள்ள வா. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். இந்த ஃபைல் 2ஐயும் மனசு டேபிள் ஒன்று வச்சிரு, சரியா? சார் சொல்லிடு. ம் சரிங்க சார். சார் பாலா சார் வரலையா? பாலா சார் ஊருக்கு போயிருக்காங்க. வர நாளாகுமா சார்? இல்லை நாளைக்கு வந்துடும். எங்கள் அம்மாவையும் என் ஒய்ஃபை கொண்டு கூட போயிருக்கான். உங்கள் ஒய்ஃபோடவா? ஏன் சார் நீங்கள் போலையா? எனக்கு கொஞ்சம் டயர்டாகும்ல, 2 இடத்துக்கு ட்ராவல் பண்ணதுக்காக தான் அவன் போயிருக்கான். வேறு எங்கேயும் ஊருக்கு போகிறீங்களா சார்? ஆமாம். ஓகே சார். அப்புறம் மந்த்லி ரிப்போர்ட்டு, எல்லா ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாமே நீ பாலசட்டையும் மனசட்டையும் கொண்டு கொடுத்துறேன்னு. ஏன் சார் நீங்கள்? நான் வரமாட்டேன். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? என்னாச்சு சார்? டென்ஷன் ஆகாத ரசிதா. நான் டெல்லி பிரான்ச்சு போக வேண்டியது இருக்குது. அங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதான் முடிச்சுட்டு வரணும். அது வரைக்கும் பலவமனமும் பார்த்துக்கோண்ணே, சரியா? சார் இப்போ தானே சார் போயிட்டு இருந்தீங்க போன மாதம். அது ஒரு ப்ராப்ளம், அதனால் அதை சால்வ் பண்ண போக வேண்டியதாகிட்டு. இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குது பெண்டிங், அதை முடிச்சு கொடுக்கணும், அதுக்கு தான். சார் எப்போ ரிட்டர்ன் வருவீங்க? போன டைம் 2 நாள்லாம் வந்துடுவீங்களா? இல்லை 1 மந்த் ஆகும் தான் போகுது, ஆனால் எப்படி முன்ன பின்ன ஆகுதான்னு தெரில. அப்படியா சார்? ஆனால் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவீங்களா சார்? வேலை முடிஞ்சதும் வந்துடுவேன், ஓகேவா? ம் ஓகே சார். மறுநாட்டு பாலாட்ட கேட்டுக்கோங்க, என்ன எதுனாலும். டோர் லாக்கில் இருக்கட்டும், ரூம்குள்ளே யாரும் வரக்கூடாது, நான் இல்லாத நேரத்தில், புரியுதா? ஒன்றை தவிர இந்த ரூமுக்குள்ளே யாரும் வரக்கூடாது. மீறி என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அவனை தவிர யாரும் இங்கே வந்து எந்த ஃபைலும் எடுக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, புரியுதா? மீறி ஏதாச்சும் இங்கேருந்து எதுவும் காணாமல் போச்சோ, எனக்கு தெரிஞ்சது நான் வந்து என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. என் கோவத்தை பற்றி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கேமாட்ட கேட்டுக்கோ, யார் எது கேட்டாலும் எனக்கு கால் பண்ணணும், ஓகேவா? மறுநாட்டு சொல்லி, சரியா? உன்னை கால் பண்ணுவேன்னு நான் உன்னோட சொல்லிக்கிறேன். அதை விட்டுட்டு இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு பேப்பர் கூட வெளியே போகக்கூடாது. மீறி ஏதாச்சும் மிஸ் ஆகுச்சுன்னு தெரிஞ்சுது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஓகே சார். சரி போ, போய் வேலையை பிறப்போம். ஓகே சார். இப்போ போய் எல்லாட்டும் சொல்லிட்டு இருக்காது, சரியா? எனக்கும் தெரிய வேண்டாம், வேறு தெரிஞ்சால் போதும். ஹேமா அந்த ரூமுக்கு வரக்கூடாது, புரியுதா? ஓகே சார். ஹாப்பி ஜர்னி. ஓகேம்மா, தேங்க்யூ. சரிங்க சார். சார் வா கோமல். சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? எனக்கு போன வருஷம் ஆடிட் முடித்த ஃபைல் எல்லாம் வேணும். அது போக சேல்ரி ஃபைல் எல்லாமே வேணும், 1 இயர்க்குள்ளது. அப்புறம் சுகெஸ்ட்டு சொல்லிட்டு 1 இயர்க்குள்ளே ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாமே தூக்கிட்டு சொல்லுங்கள். சார் 1 இயர்க்குள்ளே தான் ஏன் என்னாச்சு, இல்லையா? இருக்கும் சார். ஆனால் என்னாச்சு, டவுட்டா இருக்குமா இல்லையான்னு? அந்த சார் எல்லாம் வச்சுருந்துருப்பாங்க. சார் எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரில. தான் சிஸ்டத்தில் ஏற்றி வச்சுருப்பீங்களா, அதை பிரிண்ட் அவுட் ஆகிட்டு எடுங்க. சார் அவ்வளோத்துக்குமா? எந்த ஃபைல் இல்லையோ அதுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வாங்க, எனக்கு இன்றைக்குள்ளே வேணும் அது. ம் ஓகே சார். இப்போ 1/2 ஹவரில் எனக்கு ஆடிட் ஃபைல் வந்தாகணும், புரியுதா? ஓகே சார், ரைட்டாக. ஓகே. ஹலோ சொல்லுடா, என்ன பண்ணுற? எப்போ போனேன்? கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்டா. இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். என்ன பண்ணுற? தம்பி எப்படி இருக்கான்? நாங்களும் இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்தோம், அதான் போயிட்டு என்னென்னு ஃபோன் பண்ணோம். சாப்பிட்டு என்னடா? சாப்பிட்டேன். அவன் எங்கே? இப்போ தான் கேபின் போகிறோம். நந்தினி கால் பண்ணியா? பண்ணலை அவளுக்கு மதியானம் தான் பண்ணணும். போன உடனே கால் பண்ணி சொல்லலாம்டாமாடா, அவன் எதிர்பார்த்துட்டே இருப்பாடலாம். வந்தாலும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கேன். அப்புறம் நம்மளே லேட்டாக வந்தால் எப்படி வேலை நடக்கும்? அதான் உடனே இங்கே வந்துட்டேன். சரி கால் பண்ணி பேசிக்கிறேன், விடு. ஒரு வாரத்தை சொல்லிடு, ஒழுங்காக சாப்பிட்டு அப்புறம் வேலையிலே உட்காந்துட்ருக்காத. சரிடா, பார்த்துக்கிறேன், விடு. சரி தம்பியை கவனமாக பார்த்துக்கோ, புரியுதா? அப்புறம் அம்மா வேறு இல்லை, நீ அசால்ட்டை வீட்டுக்கு போகாத, சரி அசாம கூட இரு. சரிடா சரி. எதுனா உடனே கால் பண்ணுங்க, புரியுதா? சரிடா பார்த்துக்குறேன், நீ டென்ஷன் ஆகாத இங்கே நினச்சி, புரியுதா? உன் வேலையை மட்டும் ஒழுங்காக கவனமாக முடி. சரிடா. ரசிடாட 2 ஃபைல் கொடுத்து விட்டேன் உன் டேபிளுக்கு, அது என்னன்னு பார்த்துட்டு முடிச்சிரு. அடுத்து இங்கே முடிச்சுட்டு அங்கே ஆடிட்டு வருவாங்கடா, நீங்கள் ரெடி பண்ணி வைங்க, புரியுதா? ம் ரெடி பண்ணிடுவோம்.
பசங்களை சொல்லி கொஞ்சம் உஷாராக எல்லாம் ரெடி பண்ண சொல்லுங்கள். சரிடா, டென்ஷன் எடுக்காத, நீ அங்கே உள்ள வேலையை பாரு. இங்கே நீ எதையுமே நினச்சி டென்ஷன் ஆகாத. ம் சரிடா. அக்கௌண்ட்டை சொல்லுடா. சரிடா, நான் சொல்லி தான் மாட்டேன். என்னை பற்றி டென்ஷன் ஆகாதீங்கடா. நீங்கள் ரெண்டும் ஒழுங்கு சாப்பிடுங்க, புரியுதா? சரி வைக்கிட்டா. சரி வை, நீ தான் டென்ஷன் ஆகாமல் அவங்க ஒழுங்காக வேலையை பாரு. சாப்பிடு சொல்லி வச்சு நேரத்துக்கு நேரம். சரிடா, சரி ஓகே பாய். ம். சார் இந்தாங்க சார் ஃபைலு. ஓகேம்மா, வச்சுட்டு போங்க. இல்லாத ஃபைலில் சீக்கிரம் பிரிண்ட் போடுங்க. ஓகே சார் ஓகே சார். அப்படியே ஃபைல் பண்ணி கொண்டு வாங்கண்ணா. ம் ஓகே சார். அடுத்து இந்த மாதம் சேலரி போட்டது அடுத்த மாதம் சேலரி போட வேண்டிய அமௌண்ட் எல்லாம் போட்டு கொண்டு வாங்க. அக்கௌண்ட்டை வர சொல்லுங்கள். சார் எல்லாத்தையும் எப்படி சார் ஒரே நாளில் பார்க்க முடியும்? இல்லை, இங்கே வச்சு பார்க்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன், மற்றதை நான் வீட்டுக்கு கொண்டு போய் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சார் என்னைக்கு சார் வராங்க? நீ எப்போனாலும் வரலாம், டேட்டுன்னு சொல்லலை. லாஸ்ட்டுங்கிறதுக்காக லாஸ்ட்டில் தான் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்க முடியாதுல, பெண்டிங் பண்ண முடியாதுல ஒர்க்கு. இந்த ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி வைக்கணும். அவங்க வரதுக்குள்ளே நம்ம ரெடியாக இருக்கணும்ல. திடீர்னு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அந்நேரம் உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க முடியுமா? இல்லை அந்நேரம் தேடிட்டு இருப்பீங்களா ஃபைலை? சார் நீங்கள் அன்றைக்கி சொன்ன மாதிரி பேசாமல் போயிருந்திருக்கவே வேண்டாம் சார், இங்கேயே ஒர்க் பண்ணியிருக்கலாம். நீங்கள் கேட்ட நேரமே என்னமோ தெரியல, நான் அடுத்த மாதமே ரிட்டர்ன் இங்கே வந்து இருக்க மாதிரி ஆகி போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி வருவேன்னு நானே யோசிக்கலாம். ஏன் சார் என்னாச்சு சார்? இங்கே வந்ததில் எதுவும் பிரச்சனையா? இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மாதங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் வீட்டில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது. ஏன் சார் அப்போ சார்கிட்ட பேசியிருக்கலாம்ல சார்? சாருக்கு தெரியும், ஆனாலும் சாரோட சுச்சுவேஷன் இப்படி அமையுது, அதுக்கு என்ன செய்ய முடியும்? சார் இப்போ வீட்டில் இருக்குன்னா இருந்துகிட்டே எங்களுக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம், நாங்கள் அதுபடி பண்ணி உங்களுக்கு சாம்பிளுக்கு ஆர்டர் பண்ணலாம் சார். இது அப்படி முடியாதுல்லம்மா. ஏதாச்சும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் அவ்வளோதான், கொலாப்ஸ் ஆயிரும்ல. சார் உங்கள் வீட்டில் அப்போ என்ன சார்? வீட்டில் எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க. இருந்தாலும் வீட்டில் ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. அந்நேரம் அந்த மூமெண்ட் நான் அங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படிங்களா சார்? என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்கள் வீட்டுக்கு ஒரு புது உறவு வருது, அதுதான் இருக்கலாம்னு பார்த்தேன். ஓ அப்படியா சார், சரி சரி. இன்னைக்கா சார்? தெரியல, வருவாங்கண்ணா, அடுத்த மாதத்தில் வருவாங்க. அடுத்த மாதம் தான் சார், அப்போ நீங்கள் போய் பார்க்கலாம்ல. அவங்க வரும்போதே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். சார் என்னைக்கு வருவாங்கன்னா அன்றைக்கி போக வேண்டியதானே, போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே சார்? பார்ப்போம், டைம் கிடச்சா போய் பார்த்துட்டு வரணும். ஓகே சார். சரிங்க சார், நான் போய் ஃபைல் எடுத்து வரேன். ஓகே, அப்புறம் கோமல், எனக்கு டேக்ஸ் ஃபைல் வேணும். ஓகே சார், எல்லாமே எடுத்து சொல்லுங்கள். குட் ஃபாஸ்ட். டேக்ஸ் ஃபைலில் எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது, புரியுதா? எந்த அமௌண்ட்டு ஃபுல்லும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஆன்லைன் பேமெண்ட் ரிசிப்ட் எல்லாமே வரணும், புரியுதா? அக்கௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சொல்லு. ஓகே சார் ஓகே சார். சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. சொல்கிறல, வேலை ரொம்ப குயிக்காக முடிக்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் நான் கரெக்ஷன் பார்த்து தானே பண்ண முடியும். நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்கன்னா நான் அப்படியே கொண்டு வந்து வைக்க முடியாதுல்ல, சப்மிட் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் கொஷின் கேட்டாங்கன்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? பார்க்காம என்ன சைன் பண்ணி வைக்க முடியுமா? ம் ஓகே சார், நிதானமாக பாருங்கள். 1 வீக் டைம் இருக்கா சார்? ம் சார் ஏதாச்சும் சாப்பிட வேணுமா சார்? ஒரு ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு சொல்லுங்கண்ணா. என்ன ஜூஸ் சார்? மாதுளை ஜூஸ் கொண்டு வர சொல்லுங்கள். ஓகே சார். மிஸ்டர் துரை, சொல்லுங்கள் சார். இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். 1 செகண்ட் சார். சார் இதானே சார்? தியாதம். சார் இது வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண டேட் ஃபங்க்ஷனுக்காக ஏர்லி ஃபங்க்ஷன் வச்சோங்களா சார், அதுக்காக பே பண்ணது. அது மொத்தமாக செட்டில் பண்ணாங்க சார், அதனால் தனியாக பில் போடல. ஆஃபீஸ் ஸ்டாஃபா எப்படி? இங்கே தானே? ஆமாம் சார், இங்கே தான் ஆஃபீஸில் தான். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறதையும் கொஞ்சம் எடுத்துடணும். தனித்தனி பில் வச்சிட வேண்டியதுதானே? சார் ஒரு ஆளே இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க, அதனால் மொத்தமாக எல்லாத்துக்கும் செட்டில் பண்ண வேண்டியதாகிடுச்சு. டேக்ஸ்லாம் எங்கேருந்து கட்டுவீங்க? சார் அதெல்லாமே ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேருந்து தான் பே பண்ணுறது. ஆஃபீஸ் விஷயம் எல்லாமே இங்கேருந்து தான் சார் போகுது. அக்கௌண்ட் மேனேஜர் இல்லையா? சார் அவங்க ரிலீவ் ஆகிட்டாங்க, இப்போ புதுசு சார், அவங்களுக்கு கொஞ்சம் இது தெரியாது, அதனால தான். ஓகே. என்னாச்சு? டைம் பட்ட மாதிரி இருக்கு. இருக்காது, மேகம்படம். என்னாச்சு? சரி, வாஷ்ரூம் போய்ட்டு வரோம். இப்போ என்ன பண்ண? அக்காட்ட ஃபோன் பண்ணி கேட்போமா? சரி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? தம்பி எப்படி இருக்கான்? தம்பி நல்லா இருக்கான். என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டு தான் பின்னாடி வந்து படுத்திருந்தேன். சரி சரி. எனக்கு ஒரு டவுட்டு, சொல்லுங்களேன். என்ன டவுட்டு கேளு. இல்லை, உங்களுக்கு தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி லேஸ் எதுவும் பிளட் எதுவும் பட்டுட்டா என்ன? இல்லையே, எதுக்குக்கா? சும்மா கேட்டேன். என்னடி உனக்கு என்னாச்சு? எதுவும் பண்ணுதா? சொல்லு. இல்லை வீடியோ பார்த்தேன், அதான் டவுட்டில் கேட்டேன். அது தெரியல எனக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்குமா நம்ம. சரி நான் வைக்கட்டா? நான் அதை கேட்கலான்னு தான் பண்ணேன். சரி சரி, உனக்கு எது இருந்தால் சொல்லிடுறேண்ணா. ம் சரி மேனி. இப்போ என்ன பண்ண? என்ன சொல்ல? அத்தைட்ட போய் சொல்லுவோம்மா? சொன்ன பயந்துருவாங்களோ?
எதுவும் ஆயிருக்குமா பாப்பாவுக்கு? இங்கே என்ன செய்ய? அம்மாட்டையும் போய் சொல்ல முடியாது. அக்காட்ட சொன்னாலும் உடனே அத்தை சொல்லிடுவான். என்ன பண்ண? மாமாட்ட சொன்னாலும் உடனே அத்தை ஃபோன் பண்ணி சொல்லுமே. அத்தை தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுவாங்களே. என்ன ஆச்சு? குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்குமோ? மாமாவுக்கு அப்போ கையில் கொடுக்க முடியாதா? இப்போ நான் என்ன செய்ய? யார்கிட்ட சொல்ல? மாமாக்கு தெரியடா, திட்டும். சொன்னால் பயந்துருமோ? அத்தைட்ட உடனே சொல்லிடும். சொல்லலாம் போனால் மாமா ரொம்ப திட்டும், கோவப்படும். சரி ஃபோன் பண்ணி சொல்லி பார்ப்போம். அத்தைட்ட சொல்லாதீங்க சொல்லுவோம். மாமா சரி கால் பண்ணி சொல்லுவோம். மாமா ஏதாட்டு சொல்லும். சொல்லாமல் போனால் மாமா ரொம்ப திட்டும். என்ன பண்ணுறான்? ஃப்ரீயாக இருக்க போலையா, அதான் அடிச்சிருக்கான். இப்போ பேச முடியாதா? சரி கட் பண்ணி விடும், புரிஞ்சுக்குவோம். என்ன ஆச்சு மாமா? கட் பண்ணி விடுவோம். பாஸ்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். இல்லையே, லைன் எங்கேஜே இல்லையே. பாஸ் தான் இங்கே இல்லையே. ஒரு வேளை ஆஃபீஸ் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம். சரி ஃபோனில் தானே பேசுது, நம்ம பண்ணுவோம். எடுத்து பேசும். இப்போ அடித்தா தான் அவசரம்னு எடுக்கும். கட் பண்ணி விட்ருக்கு, திருப்பி அடிக்க பாரு. பைத்தியம் புரியுதா பாரு? இப்போ புரிஞ்சுக்காது. மறுபடியும் கால் பண்ணி விடுது. நான் எதுக்கு அவசரத்துக்கு அடிக்கேன்? திருப்பி அடிப்பேன். மாமா எடுங்க மாமா, என்னன்னு கேளுங்க. கட் பண்ணி விட திருப்பி அடிச்சிட்டு இருக்க பாரு. மிஸ்டர் துரை கால் வருதுல்ல, அட்டன் பண்ணி பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஓகே சார், இருக்கட்டும். ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக இருந்தாலும் பண்ணுவீங்க, பேசுங்க. ஓகே சார், ஜஸ்ட் அ மினிட். அட்டன் பண்ணிட்டு மாமா. ஃபோனை கட் பண்ணி விட்டா திருப்பி அடிக்க விடாதுன்னு அர்த்தம். திருப்பி அடிச்சிட்டு இருக்க ஃபோனை போய். நானும் அடிக்கிற வரைக்கும் திருப்பி அடித்தா அவ்வளோதான் சொல்லிட்டேன். வெட்டியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்க நீ. ஃபோனை கட் பண்ணி விட்டா அப்படியே இருக்க முடியாத உனக்கு. திருப்பி அடிச்சிட்டு இருக்க, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க. வை, நான் எப்போ ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணுறேன்னா அப்போ தான் பேசணும். அதுக்கு இடையில நீ கால் பண்ணுன்னு வச்சுக்கோ, கால் வைக்கிறேன். திருப்பி பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான் சொல்லிட்டேன். வை. நீங்கள் எதுக்கு திருப்பி அடிக்கணும்னு தெரியாமல் ஏன் ஆசைத்தீங்கல்லாம் போங்க. இனிமேல் நீங்கள் என்ன பேசவே வேண்டாம். நான் கால் பண்ண மாட்டேன், பேசவும் மாட்டேன். எனக்கு ஃபோனே வேண்டாம். ஃபோன் வேறு உடச்சிட்டேன்னு இப்போ எப்படி கால் பண்ணேன்? நம்மளை ஆஸ்பத்திரி போவோம். ஆமாம் ஃபோன் இல்லை, பைசா வேறு இல்லையா? அண்ணன்ட்ட கேட்டுருக்கலாமா? ஃபோன் வேறு உடச்சிட்டேன்னு இப்போ என்ன செய்ய? சரி அக்காட்ட நம்பர் இருக்கும், அண்ணன் நம்பர்லாம் எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் எனக்கு என்ன சொல்லிட்டு போனீங்க? எனக்கு முதல்ல சொல்லிடு, லேசாக எதுவும் சிம்டம்ஸ் தெரிஞ்சால் நான் கிளம்பி வர உனக்கு ஈஸியாக இருக்கும்லான்னு சொன்னீங்க. ஃபோன் அடித்தா நீங்கள் திட்டுறீங்கல்லாம். ஒரு 2 நிமிஷம் என்னன்னு கேட்டுட்டு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கலாம்ல. இனிமேல் எப்போ நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், பேசாமல் இருந்துக்குவேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. சரி போவோம். என்ன நானே பார்த்துக்குவேன், எனக்கு யாரும் பார்க்க வேண்டாம். இந்த நேரம் நான் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி இருக்க முடியல. நான் ஃபோன் பண்ணுறேன்னா ஃபோன் பண்ணி என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிங்க. உங்கள் வேலையை பாருங்கள், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகே மிஸ்டர் துரை, நெக்ஸ்ட்டு ஃபைல் கொண்டு வாங்க. சார் லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு வந்து பார்க்கிங்களா? ஓ டைம் ஆயிடுச்சா? சரி. சார் இங்கே எடுத்துகிட்டு வர சொல்லவா? இங்கே சாப்பிட்றீங்களா? ஏன் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? இல்லை கேண்டீனில் தான் சார். அப்புறம் என்ன கேண்டீனில் போய் சாப்பிட்டுக்கலாம். சார் அங்கேயா? ஏன் அங்கே வரக்கூடாதா? இல்லை சார், எல்லா ஸ்டாஃபுமே அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம், அதான் கேட்கேன். தனியாக உட்காந்து தானே சாப்பிட போகிறோம், ஸ்டாஃபோடு உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், வாங்க. நீங்களும் என் கூட உட்காந்து சாப்பிடுங்க. இருக்கட்டும் சார், நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஓ நீங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களோ, அதான் என் கூட சாப்பிட முடியிருக்கீங்களா? சார் அப்படிலாம் இல்லை, நான் கேண்டீனில் தான் சார் சாப்பிடணும். ஏன் என்னாச்சு, வீட்டில் ஒருத்தர் இல்லையா? சார் நான் இங்கே ஒர்க் பண்ணலை, நான் மும்பை பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போது நிறைய 2-3 ஸ்டாஃப் ரிலீவ் ஆகிட்டாங்களா சார், அதனால் நான் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக வந்தேன். அப்படியா, ஆடிட் ஒர்க்காகவா? ஆமாம் சார். ஏன் சார்? டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறீங்க? சார் நான் வந்து 2 வீக்ஸ் ஆகிடுச்சு சார், எல்லாம் பார்த்துட்டு தான் சார் சைட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே வெரி குட். உங்கள் ஒய்ஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே மும்பையில் இருக்காங்களா? மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சு சார், ஒய்ஃப் தமிழ்நாட்டில் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் மும்பையில் இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஒரே ஃபேமிலி தான் சார். நாங்கள் 3 பேரும், அம்மா தம்பி எல்லாருமே அங்கே ஊரில் தான் இருக்காங்க, தமிழ்நாட்டில். ஓகே உங்கள் ஒய்ஃபை ஏன் தமிழ்நாட்டில் வச்சுருக்கீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் இங்கே தானே இருக்காங்க. சார் நான் இங்கே வந்துட்டேன், அதனால் அம்மாவும் ஊருக்கு போகிறாங்க, அதனால் அவங்களும் அம்மா கூட ஊருக்கு போயிட்டாங்க. ஓகே நீங்கள் தான் போய் கூப்பிட்டு வரணுமா இல்லை நான் அவங்களே வந்துடுவாங்களா? அவங்க வரமாட்டாங்க சார், நான் தான் போய் கூப்பிட்டு வரணும். இங்கே ஆடிட் முடிஞ்சோடனே மும்பையில் இருக்கலாம் சார்,
முடிஞ்சதுக்கப்புறம் தான் சார் கூப்பிட்டு வரணும். ஓ ஆமாண்ணே, மும்பையில் ஆடிட் பண்ணணும். சார் நீங்கள் தான் வருவீங்களா? ஏன் நான் தான்? ஏன்? இல்லை சார் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, இங்கேயே நல்லா தானே பண்ணியிருக்கீங்க. 2 வீக்ஸில் எல்லாமே தெளிவாக இருக்கீங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் தெளிவாக தானே இருப்பீங்க. சார் இன்னும் 2 நாள் இருக்கலாம் சார் ஆடிட். இப்போவே எப்படி சொல்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு பார்த்ததுல கொஞ்சம் தோணுது பெஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. சரி பார்ப்போம், கரெக்ஷன் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஓகே போகலாம்.